சைனாவோடைய இமிகிரேஷன் சென்டரே வந்து வெள்ளத்தில் காணாமல் போயிடுச்சு. வணக்கங்க, நான் தன கனி வாகை சேனலோட கனிமொழி, உங்கள் கனிமொழி. நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நாங்கள் இப்போது மே மாதம்தான், இந்த கடந்த 2026 மே மாதம் 10ஆம் தேதி வந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரை போயிட்டு வந்தோம். நாங்கள் வந்து ஃப்ளைட், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். ஆனால் இப்போது அந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை போனவங்க இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் போனவங்க பல பேர் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது நேபாளத்தில் வந்திருக்கிற வெள்ளத்தோட பாதிப்பு தான். சைனாவோடைய இமிகிரேஷன் சென்டரே வந்து வெள்ளத்தில் காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பில்டிங்கே, அவ்வளோ பெரிய பெருவெள்ளம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரைங்கிறது நான் திரும்ப சொல்கிறேங்க, இது வந்துட்டு உல்லாச பயணம் கிடையாதுங்க. நம்ம உயிரையே பணயம் வைத்து போகக்கூடிய பயணம் தான். நான் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை வீடியோவிலேயே வந்து ஆரம்பத்திலே வந்து எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். கடவுள் அருளால் நாங்கள் இப்படியே பத்திரமா போயிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. உறைபனி வந்து உருகி ஒரு பெருவெள்ளமாக, காற்றாற்று வெள்ளமாக வருதுன்னும் போது அது எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் இந்த வீடியோவில் போடுறேன். அது எவ்வளோ வேகத்தில் வருது, யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஏஜென்சியும் ஒன்றும் பண்ண முடியாது. இது யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாது. இறைவனுடைய சித்தம், எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய சித்தம். பாருங்கள், இதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இமிகிரேஷன் சென்டரை எப்படி அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய இமிகிரேஷன் சென்டரு, மக்கள் எல்லாம் எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்னு பாருங்கள். என்ன பண்ண முடியும்? ஓடியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு போகுது, ஃபுல்லாக மூடிடுச்சு. சிசிடிவி கேமராவோடைய ஃபுட்டேஜ் இது வந்துட்டு எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போச்சு. சீரியஸ்லி இந்த பதிவு என்னால் போடவே முடியல. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு கொஞ்சம் அழுதுட்டு அதை பார்த்தவொடனே அடிவயிரெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பே தடத்தட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இயற்கைக்கு முன்னாடி நாமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, சுத்தமாக ஒன்றுமே கிடையாதுங்க. நாமெல்லாம் ஆணவம் கொள்ளக்கூடாது. இயற்கைக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓம் நமச்சிவாய. இறந்தவங்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், அது மட்டும்தான் நம்மளால் முடியும். இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்றுமே கிடையாதுங்க.
கைலாஷ் மானசரோவர் யாத்திரைங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நம்ம ஆத்மார்த்தமாக இறைவனை வேண்டிக்கிட்டு போகணும். இறைவனை வேண்டிக்கிட்டு போகணும். நாங்கள் போனது வந்துட்டு திரும்ப வரணுன்ற எண்ணத்தில் போகல. எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தான் வந்துட்டு இந்த யாத்திரையே நம்ம போயிட்டு வர முடியும். வீட்டில் குழந்த குட்டி சொந்த பந்தம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டுலாம் போகணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. குழந்த குட்டிலாம் கூப்பிட்டு போகணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இது இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த யாத்திரைக்கு கிளம்புங்க. ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம்னாக்கா எங்களை வந்து சின்ன வயசுலேயே எவ்வளோ சின்ன வயசுலேயே வந்திருக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்துட்டு எங்கள் குழந்தை குட்டி கிடையாது. அதனால் நாங்கள் வந்துட்டு வாழ்ந்து முடிச்சிட்டோன்ற மனநிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போனதே மோட்சம் தேடி தான் போனோம். இறைவன் அடி சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இப்போ போனவங்க எல்லாம் திரும்ப வந்துடுவோன்ற நம்பிக்கையில் போயிருப்பாங்க. நல்லபடியாக காணாமல் போனவங்க கிடச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. தூதரகம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக வந்துடணும். இறைவன்கிட்ட வேண்டிக்குவாங்க, எல்லாருமே வேண்டிக்குவாங்க. யாத்திரிகர்கள் பத்திரமா வந்து சேர்ந்துடணும், நம்ம ஊருக்கு வந்துடணும். குழந்தை குட்டியை நம்ம சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்குன்னு கடமைகள்லாம் இருக்கும். நல்லபடியாக திரும்ப வந்துடணும், எதுவும் ஆகியிருக்கக்கூடாது, நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்குவாங்க. நம்மளால் வேண்டதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்க. நன்றி.